வணக்கம். புதிய தலைமுறையில் மாலை 6 மணி செய்திகளுக்கு வரவேற்கிறோம். முதலாவதாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் இன்றும் நாளையும் திருச்செந்தூர் கோயிலுக்கு வருவதை தவிர்க்க ஆட்சியர் இளம் பகவத் அறிவுறுத்தல். திருச்செந்தூரை சுற்றி பல சாலைகளில் வெள்ளம் காரணமாக போக்குவரத்து நிறுத்தம். தூத்துக்குடியில் பெய்து வரும் கனமழையால் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை சூழ்ந்த வெள்ளம். ஊழியர்கள் பாதுகாப்பாக வெளியேற்றம். அம்பாசமுத்திரம் அருகே அனவன் குடியிருப்பு பகுதியில் பொங்கலுக்காக பயிரிடப்பட்டிருந்த 100 ஏக்கர் கரும்பு சேதம். வாய்க்கால் உடைந்ததால் வயல்களுக்குள் புகுந்த வெள்ளம். மூன்று நாள் தொடரும் மழையால் அம்பாசமுத்திரம், சேரன்மாதேவி பகுதிகளில் சாய்ந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை மரங்கள். உரிய நிவாரணம் அளிக்க கோரிக்கை விடுக்கும் விவசாயிகள். உடல்நலக் குறைவால் காங்கிரஸ் மூத்த தலைவர் EVKS இளங்கோவன் காலமானார். சென்னை போரூர் மின்மயானத்தில் நாளை உடல் தகனம் செய்யப்படும் என்றும் அறிவிப்பு. டெல்லி நோக்கி பேரணியாக சென்ற விவசாயிகள் ஹரியானா எல்லையில் தடுத்து நிறுத்தம். கண்ணீர் புகை குண்டு வீச்சு, விவசாயிகள் 10 பேர் காயம். அரசியல் அமைப்பு மீது 24 மணி நேரமும் பாஜக தாக்குதல் நடத்துவதாக மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி குற்றச்சாட்டு. நாட்டின் ஒவ்வொரு குடிமகனும் அரசியல் அமைப்பை காக்க வேண்டும் எனவும் வலியுறுத்தினார். சிரியாவில் இருந்து வெளியேறும் ரஷ்ய ராணுவ படை. கிளர்ச்சியாளர்கள் வசம் நாடு சென்றதால் ராணுவத்தினருக்கு ரஷ்யா அரசு உத்தரவு. தென்கொரியாவில் அதிபர் யூன் சுக்கை பதவி நீக்கம் செய்யும் தீர்மானம் நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றம். பிரதமர் ஹான் டக் தற்காலிக அதிபராக நியமனம். இந்தியா ஆஸ்திரேலியா இடையிலான பிரிஸ்பேனில் நடைபெறும் 3வது டெஸ்ட் மழையால் பாதிப்பு. முதல் நாள் ஆட்ட முடிவில் ஆஸ்திரேலியா விக்கெட் இழப்பின்றி 28 ரன்கள். நெல்லை, தென்காசி, தூத்துக்குடி, கன்னியாகுமரி, விருதுநகர் மாவட்டங்களில் கனமழைக்கு வாய்ப்பு. காவிரி படுகை மற்றும் ராமநாதபுரம் மாவட்டங்களில் கனமழை பெய்யக்கூடும் என வானிலை மையம் தகவல். வெள்ளக்காடாக மாறிய தூத்துக்குடி ஆட்சியர் அலுவலகம். அத்தியாவசிய பணி ஊழியர்கள் தவிர மற்றவர்கள் அவசரமாக வெளியேற்றம். கனமழை எச்சரிக்கை விடப்பட்டுள்ள நிலையில் இன்றும் நாளையும் திருச்செந்தூர் கோயிலுக்கு வருவதை தவிர்க்க ஆட்சியர் இளம் பகவத் அறிவுறுத்தல். திருச்செந்தூரை சுற்றி பல சாலைகளில் வெள்ளம் காரணமாக போக்குவரத்து நிறுத்தம். மூன்று நாள் தொடரும் மழையால் அம்பாசமுத்திரம், சேரன்மாதேவி பகுதிகளில் சாய்ந்த ஆயிரக்கணக்கான ஏக்கர் வாழை மரங்கள். உரிய நிவாரணம் அளிக்க கோரிக்கை விடுக்கும் விவசாயிகள். புன்னக்காயலில் வீடுகளை சூழ்ந்த தண்ணீரால் மக்கள் அவதி. முக்கிய உடைமைகளை மட்டும் எடுத்துக்கொண்டு குழந்தைகளுடன் வெளியேறும் மக்கள்.
அம்பாசமுத்திரம் அருகே அனவன் குடியிருப்பு பகுதியில் பொங்கலுக்காக பயிரிடப்பட்டிருந்த 100 ஏக்கர் கரும்பு சேதம். வாய்க்கால் உடைந்ததால் வயல்களுக்குள் புகுந்த வெள்ளம். நெல்லை அருகே மாஞ்சோலை மலைப்பாதையில் விழுந்த ராட்சத பாறைகள் அகற்றப்பட்டன. ஜேசிபி இயந்திரங்கள் மூலம் பாறைகள் உடைத்து அகற்றப்பட்டு தற்காலிகமாக வாகனங்கள் சென்று வர ஏற்பாடு. தென் மாவட்டங்களில் கனமழை பெய்து வரும் நிலையில் முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் ஆலோசனை. முன்னெச்சரிக்கை நிவாரண நடவடிக்கைகள் குறித்து அதிகாரிகளிடம் கேட்டறிந்தார். திருவண்ணாமலையில் நிலச்சரிவு ஏற்பட்டு 7 பேர் உயிரிழந்த இடத்தில் உயர்நீதிமன்ற நீதிபதி ஆய்வு. வீடு வாசலை இழந்து நிற்கும் எங்களுக்கு அரசுதான் உதவ வேண்டும் என கண்ணீர் விட்டு கதறிய பெண்கள். ஒரு வேலை செய்ய முடியாது சார். என்ன சொல்றதுன்னே எனக்கு தெரியல சார். எதுனா நீங்க தான் சார். திருவண்ணாமலையில் நேற்று மகாதீபம் ஏற்றப்பட்ட நிலையில் இன்று கிரிவலம் செல்லும் பக்தர்கள். பௌர்ணமி நாளில் அண்ணாமலையாரை தரிசிக்க குவிந்த மக்கள். பாடகர் டி.எம். கிருஷ்ணாவுக்கு எம்.எஸ். சுப்புலட்சுமி பெயரில் விருது வழங்கக்கூடாது என்ற தனி நீதிபதியின் உத்தரவு ரத்து. மியூசிக் அகாடமி தொடர்ந்த வழக்கில் சென்னை உயர்நீதிமன்ற இரு நீதிபதிகள் அமர்வு ஆணை. செந்தில் பாலாஜி மீண்டும் அமைச்சராகி உள்ளதால் சாட்சிகளுக்கு அழுத்தம் கொடுக்க வாய்ப்பு. ஜாமீனை ரத்து செய்ய கோரி அமலாக்கத்துறை சார்பில் பதில் மனு தாக்கல். நெல்லை, குமரி, தூத்துக்குடி மாவட்டங்களில் தாது மணல் கொள்ளையடிப்பது தொடர்பான வழக்கில் வரும் 17ஆம் தேதி முதல் இறுதி விசாரணை. சென்னை உயர்நீதிமன்றம் அறிவிப்பு. பாடகி இசைவாணி அளித்த புகாரின் பேரில் சென்னை சைபர் கிரைம் காவல்துறையினர் வழக்கு பதிவு. தாழ்த்தப்பட்டோருக்கு எதிரான வன்கொடுமை, ஆபாச பேச்சு உள்ளிட்ட 4 பிரிவுகளில் வழக்கு. வைட்டமின் ஏ மற்றும் டி கொண்டு செறிவூட்டப்பட்ட கிரீன் மேஜிக் பிளஸ் என்ற புதிய வகை பால் விரைவில் அறிமுகப்படுத்த உள்ளதாக ஆவின் நிறுவனம் தகவல். திருப்பதி ஏழுமலையான் கோயில் லட்டில் கலப்பட நெய் சேர்க்கப்பட்ட சர்ச்சை. கோயில் சமையல் அறையில் நிபுணர் குழு இன்று ஆய்வு. ஆதார் அட்டையில் முகவரி உள்ளிட்ட திருத்தங்களை இலவசமாக மேற்கொள்ள மேலும் 6 மாத அவகாசம். இன்றுடன் முடியவிருந்த அவகாசம் வரும் ஆண்டு ஜூன் 14ஆம் தேதி வரை நீட்டிக்கப்படுவதாக மத்திய அரசு அறிவிப்பு. இந்தியாவில் சிறுபான்மையினர் உரிமைகள் பறிக்கப்படுவதாக தவறான தகவல் பரப்பப்படுகிறது என மத்திய அமைச்சர் கிரண் ரிஜிஜு குற்றச்சாட்டு. காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுமே சிறுபான்மையினர் நலனுக்கு பாடுபட்டதாகவும் கருத்து. சாதிவாரி கணக்கெடுப்பு நடத்தினால் நாட்டில் புதிய வளர்ச்சி ஏற்படும் என ராகுல் காந்தி பேச்சு. காங்கிரஸ் அரசமைப்பு சாசனத்தை பின்பற்றுவதாகவும் பாஜக மனுஸ்மிருதி அடிப்படையில் ஆட்சி நடத்துவதாகவும் விமர்சனம். மோடி அரசின் 10 ஆண்டு ஆட்சியில் ஜனநாயகம், மதசார்பின்மை, சட்டத்தின் ஆட்சி, சமத்துவம், கூட்டாட்சி, நீதித்துறை பாரபட்சம் ஆகிய 6 அம்சங்கள் சிதைக்கப்பட்டன. அரசமைப்பு சாசனம் மீதான விவாதத்தின் போது திமுக உறுப்பினர் ராசா குற்றச்சாட்டு. ஒரே நாடு ஒரே தேர்தல் சட்ட மசோதா நாளை மறுநாள் நாடாளுமன்ற மக்களவையில் அறிமுகம்.
வரலாற்று முக்கியத்துவம் வாய்ந்த மசோதாவை தாக்கல் செய்கிறார் சட்டத்துறை அமைச்சர் அர்ஜுன் ராம் மேக்வால். டெல்லியை நோக்கி மீண்டும் பேரணியை தொடங்கிய விவசாயிகள். கண்ணீர் புகை குண்டு வீசியும் தண்ணீரை பீச்சி அடித்தும் கலைந்து செல்ல வைக்க முயற்சி. ஹரியானா மாநிலம் அம்பாலாவில் 3 நாட்களுக்கு இணையதள சேவைக்கு தடை. விவசாயிகள் போராட்டம் குறித்த வதந்திகள் பரவுவதாக கூறி நடவடிக்கை. பாஜக மூத்த தலைவரும் முன்னாள் துணை பிரதமருமான எல்.கே. அத்வானி டெல்லி மருத்துவமனையில் அவசர சிகிச்சை பிரிவில் அனுமதி. உடல் நலம் தற்போது சீராக இருப்பதாக மருத்துவர்கள் தகவல். விவசாயிகளுக்கு பிணையின்றி வழங்கப்படும் வங்கி கடன் வரம்பு வரும் 1ஆம் தேதி முதல் 2 லட்சமாக உயர்வு. ரிசர்வ் வங்கி அறிவிப்பு. நடப்பு ஆண்டில் முதல் 11 மாதங்களில் 15,547 கோடி பண பரிமாற்றங்கள் செல்போன்கள் மூலம் மேற்கொள்ளப்பட்டதாக நிதி அமைச்சகம் தகவல். 223 லட்சம் கோடி ரூபாய் பணம் UPI முறையில் கைமாறியதாகவும் விளக்கம். சென்னையில் ஆபரண தங்கம் 720 ரூபாய் குறைந்து 57,120க்கு விற்பனை. கடந்த 2 நாட்களில் மட்டும் சவரனுக்கு 1,160 ரூபாய் குறைந்தது. வரும் 2025ஆம் ஆண்டில் தங்கத்தின் விலை உயரும் வேகம் குறையும். உலக தங்க கவுன்சில் கணிப்பு. நாடெங்கும் விமான நிலையங்களில் மலிவு விலை உணவகங்கள் அமைக்க முடிவு. உணவுகள் விலை மிக அதிகமாக உள்ளதாக புகார்கள் வந்த நிலையில் விமான போக்குவரத்து அமைச்சகம் நடவடிக்கை. உலகளவில் மிகப்பெரிய வரவேற்பை பெற்ற உடல் எடை குறைப்பு மற்றும் சர்க்கரை நோய்க்கான மருந்தை அடுத்த ஆண்டு இந்தியாவில் அறிமுகப்படுத்த எலி லில்லி நிறுவனம் திட்டம். இந்தியர்களுக்கு உகந்ததா என்பது குறித்து விரிவான ஆராய்ச்சி தகவல்களை மத்திய அரசு கேட்டிருப்பதாக தகவல். பாராசிட்டமால் மருந்து உட்கொள்ளும் 65 வயதுக்கு மேற்பட்டவர்களுக்கு இதயம், வயிறு, சிறுநீரக பாதிப்புகள் ஏற்பட வாய்ப்பு. இங்கிலாந்தின் நாட்டிங்ஹாம் பல்கலைக்கழக மருத்துவ ஆராய்ச்சிகள் தகவல். இந்தியா ஆஸ்திரேலியா இடையே பிரிஸ்பேனில் நடைபெறும் 3வது டெஸ்ட் போட்டி மழையால் பாதிப்பு. முதல் நாள் ஆட்ட முடிவில் ஆஸ்திரேலியா விக்கெட் இழப்பின்றி 28 ரன்கள்.